குடி. சரிம்மா, பார்த்து இருந்துக்கோ. மறுபடியும் பிரச்சனைன்னு கண்ணா கசக்கிட்டு வந்து நிக்காத. குடும்பம்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். பார்வதி, நீதாம்மா அனுசரிச்சு போகணும். என்னங்க வாமா. என்னங்க? சேத்துல காலை வச்சா காலை கழுவத்தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு அதை வெட்டணும்னு நினைக்கக்கூடாது. ஆம்பளைனா 1000 வார்த்தை பேசத்தான் செய்வான். பொம்பளை ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம பொறுமையா இருக்கிறது தான் ஒரு குடும்ப பொண்ணுக்கு அழகு. அவளே ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கைக்கு அவ தான் அனுசரிச்சு வாழ கத்துக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இனிமேல் ஏதாவது பிரச்சனைனா ஆளு விட்டு சொல்லி அனுப்ப சொல்லு. நம்மளே போய் பேசி தீர்த்துக்குவோம். அவளை கண்ணு கலங்காம அனுப்பி வை. சரிங்க. அப்படியே போகும்போது புள்ளைய வெறுங்கையோட அனுப்பாம ஏதாவது கொடுத்து அனுப்புமா. சரிங்க. வாமா. காவியா அழாதடா, இப்ப போயிடலாம். அண்ணே உட்காரலாமா? என்ன? போயிட்டு வரேன்னே. சரி சரி, போயிட்டு வா. பாண்டி, தங்கச்சியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு மாப்பிளைய கொஞ்சம் கண்டிச்சுட்டு வாடா. சரிங்க. பார்வதி, இவ்வளவு நேரம் என்னடி பண்ணிட்டு இருக்க? குழந்தை அழுகுது இல்ல? எம்புட்டு நேரம் அது அழுகுது. தங்கச்சி போலாம். போலாம்ப்பா, போலாம். வாமா. சத்தம் கேக்குதுடா. என்னடா இப்பதானே சொன்னேன், ஏன்டா எழுப்பின? ஏதோ சத்தம் கேக்குதுடா. முத்தம் கொடுக்கறதுக்குள்ள எழுப்பிட்டியாடா? அங்க பாரு, ஏதோ சத்தம் கேக்குது. எந்திரிக்கடா, எந்திரிக்கடா, எந்திரிக்கடா பாவிடா. குடுகுடுப்பக்காரன் பேசாம இருங்க. இவனை பார்க்க கூடாதுன்னு எங்க ஆயா சொல்லிருக்கடா. படுக்கடா. சொல்லி தாண்டா ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவனை நம்ம நேர்ல சந்திக்கிறோம். வாங்கடா போலாம். நமக்கு என்ன விபரீத விளையாட்டுலாம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா குறி சொல்ற கேட்டுக்க. மண்ணால இடைஞ்சல் இல்ல, மனையால இடைஞ்சல் இல்ல, சொந்தத்தால சோறு இல்ல, பந்தத்தால பால் இல்ல, வாட போட்ட பொண்ணால இன்னைக்கு உன் குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்குதம்மா. உன் வீட்டு சனி மூலையில அங்காளியோ பங்காளியோ ஏவல் ஒண்ணு வச்சிருக்கா. இது சக்கம்மா சொல்ற சத்திய வாக்கம்மா. இது ஜக்கம்மா ஜக்கம்மா ஜக்கம்மா. இந்த வீட்டு அரசருக்கு குறி ஒண்ணு சொல்ல போறேன். கவனமா கேட்டுக்கம்மா, கவனமா கேட்டுக்கம்மா. தால ஒண்ணு இருக்கு, நினைச்சிருக்கு அரசர் ஒண்ணு. அந்த பொண்ணு கூடு விட்டு கூடு பாய்தம்மா. இங்க சுத்தி உனக்கு வச்சம்பாரா ஆப்பு. பங்காளி, இன்னைக்கு அவனை விடக்கூடாதுடா. கேட்டு அறிஞ்சிக்க. இன்னைக்கு அவனுக்கு பாலை ஊத்துருவோம்டா. சரி வாங்கடா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா காப்பாத்துவா. சைதானே அப்பா ஓடிப்போ. சைதானே ஜக்கம்மா காப்பாத்து. ஜக்கம்மா சைதான். அம்மா ஜக்கம்மா காப்பாத்தம்மா, காப்பாத்து. ரெண்டு சைதான் சேர்ந்து வருது. அம்மா ஜக்கம்மா காப்பாத்துமா, பிள்ளை காப்பாத்து. அம்மா காப்பாத்துமா, ஜக்கம்மா ஜக்கம்மா. சைத்தான் விசில் அடிக்குதே. இது என்ன சைத்தானா இல்ல காட்டேரியா? ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல. என்னடா மாப்ள, இன்னைக்கு வேலைக்கு போல? இப்பதான் குளிச்சுட்டு வர? வேலைக்கு போனா மட்டும் அட போடா. வாங்குற கூலி கைக்கு ஏட்டல வாய்க்கு ஏட்டல. மாப்ள ஒன்னும் பிறந்தா பணக்காரனா பிறந்துடணும், இல்ல பரம ஏழையா பிறந்துடணும். ஆனா இப்படி நடுத்தரமா மட்டும் பிறக்கூடாதா. வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. என்னடா மாப்ள ஜலிச்சுக்கிற? வாழ்க்கையில என்னதான் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அதுக்காக வாழா விரப்புற? நீ வேறடா, காதலிச்சு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கைய திசை மாறி போச்சுடா. உங்களுக்கு லவ் பண்ணும்போது மட்டும் இனிக்குது, இப்ப கசக்குதோ? எனக்கும் புரியுதுடா. கையில காசு இல்லாதனால பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. அவளை போட்டு நான் அடிச்சிடறேன், அவளும் கோச்சுக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிடுறா. மானமே போதுடா. இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன முருகா, ஓ மச்சான் பாண்டி வர மாதிரி தெரியுது. பாண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வேலை எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சரி சரி, மாமன் மச்சான் பேசிட்டு இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மச்சான், நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் பணம் தான் காரணம். அதான் அண்ணன் உங்களுக்கும் தங்கச்சிக்கும் சேர வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பினாரு. இதை வச்சு சந்தோஷமா இருங்க மச்சான். இருக்கட்டும் மாப்பிள்ள, பரவாயில்ல. பரவாயில்ல பரவாயில்ல, வாங்கிக்கங்க. சரிங்க மச்சான், நான் வரேன். சரி மாப்பிள்ள.
வர மச்சான். போயிட்டு வா மாப்ள. என்ன போனா நம்ம ஜோடி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டே இருக்கான். நீ மட்டும் பாத்தன வையே, அப்படியே அசந்துருவ. அசல் பொம்பளை மாதிரியே இருக்கான். அப்படியா சொல்ற? ஆமாண்டா பறவை. உனக்கு செட் ஆயிடுச்சுடா. இந்த பறவைக்கு தான் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு தான் பறவை எப்பயோ செட் ஆயிட்டான்ல சார். டேய் நான் மேக்கப்ப சொன்னேன்டா. ஐயோ சாரி போனா. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நாம் ஆசிரியர் தின விழாவை கொண்டாட உள்ளோம். தற்போது சுதந்திர போராட்ட தியாகி சுப்பையா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படும். சுப்பையா அவர்களை தற்போது சில நல்லுரைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலத்துல மாணவர்களோட அறிவு வளர்ச்சி அபரிதமா இருக்கு. அந்த அறிவை அவங்க வளர்க்கறதுக்கு அடித்தளமா இருக்கிறது பள்ளிக்கூடம். அதுக்கு ஆதாரமா இருக்கிறது ஆசிரியர்கள். அந்த ஆசிரியருக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில கொண்டாடுறதான் இந்த ஆசிரியர் தினம். தற்போது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பாடப்புத்தகம் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கண்டுகளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்கய்யா. மாயக்கால வரமாண்டி. வடக்கண்ணா வட வா வா வா. நல்லா படிக்கணும் என்ன? ஆமா வா. நல்லா படிக்கணும் என்ன? வந்துருச்சு ஓடி வந்த காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்த பாலும் பழமும் தேவையில்ல தூக்கம் இல்ல பால்வடியும் பூமுகத்தை பார்க்க வந்த காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்த காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்த
சாமி 3 மாசமா வட்டி காசு கொடுக்காம தவணையை சொல்லி டேக்கா விட்டுட்டே இருக்கான். அவன் குடுமிய பிடிச்சாவது வட்டி காசை வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க பாரு, அந்த பே மோசமான பே உன் அழக பூரா பாத்துட்டு அப்படியே பாப்பான். போனமா வசூல் பண்ணமா வந்தமான இருக்கணும். நீ போற வர பொம்பளைங்களை பார்க்காம மோர வித்து காசாக்கு. ஓசில ஊத்தி கொடுத்துறாத. என் தங்கம். இதுக்கு ஒண்ணு குறைச்சல்ல. இங்க பாரு, நீ போயிட்டு டக்குனு வா, கடைய பொட்டு அடைச்சிட்டு டக்குன்னு வீட்டுக்கு வருவோம். நீ முதல்ல மோர வித்து காசாக்கு, அப்புறம் பாக்க. சரி சரி, போயிட்டு வா. புளிச்சு இந்த நேரத்துல ஆறுத எவன் வாங்க போறான்? என் பொண்டாட்டி தெரியும் கொல்ல போறா பாரு. எங்க போய் ஒளிஞ்சுக்கிடுச்சுதே? என்ன தேடுதான்? இல்ல அழகு, இல்ல அங்க இருந்து தூக்குதே. போயாங்கிட்ட இல்ல மோர் சாப்பிட்டியா? நானே காசை நான் தேடிட்டு இருக்கேன். பீரக்குடி மோரக்குடின்னு வேலைய பாரு. எவ்வளவு போட்ட? கிடைச்சா எடுத்து வச்சுக்கவா. புஸ்கே இதாண்டு பாரு.